அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு அப்படின்னாலே நம்ம எல்லார் வாழ்க்கையிலுமே ஒரு பிரகாசம், ஒரு 440 வோல்டேஜ் லைட்டு அப்படி பின்னாடி மின்ற மாதிரி நமக்கு இருக்கும். ஒரு பிரகாசத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்னு அர்த்தம். வருடங்கள் உருண்டோடி வந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் நிறைய வருஷத்தை கடந்து வரோம். வயசு ஏறிக்கிட்டு இருக்கு, வாழ்க்கை குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இது மாதிரி சூழ்நிலையில் இது மாதிரி வருஷ பிறப்பு அப்படிங்கிறது வருஷா வருஷம் வந்துன்னு இருக்கு. அதில் இந்த தமிழ் வருஷம் விசுவாவசு வருஷம் அப்படிங்கிற வருஷம் பிறக்கிறது. இந்த வருஷத்தில் நம்ம லைஃப்பில் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா? ஏஜ் போகுது சார், மேரேஜ் பண்ணணும், ஏஜ் போகுது செட்டில் ஆகணும், ஏஜ் போயிட்டுருக்கு ஒரு வீடு கட்டணும், பல கனவுகள், கனவே வாழ்க்கையாக இருக்கு. இந்த வருஷ பயிற்சிகள்லாம் பார்க்குறோம். ஒவ்வொரு இடத்துல சனி பயிற்சி வருது, ராகு பயிற்சி, கேது பயிற்சி, குரு பயிற்சி. ஆனால் எந்த பயிற்சியும் எனக்கு நடக்க மாட்டேங்கிறது. இப்படி பல குமுறல்கள் நம்மக்கிட்ட இருக்கும். ஒன்றையும் நல்லா தெரிஞ்சுங்க, இந்த தமிழ் வருட பிறப்பு நம்ம வாழ்க்கையில பெரிய பிரகாசத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துங்கிற நம்பிக்கையை முதல்ல நெஞ்சில நிறுத்துங்க. நம்மெல்லாம் ஒரு எலெக்ஷன்ல ஓட்டு போடும்போது நடப்போம் இல்லையா, இந்த தடவை இதெல்லாம் நடக்கும். ஒரு நம்பிக்கை தானே. நம்பிக்கை எல்லா இடத்துலையும் வைக்கிறோம் இல்லை. ஒரு ஆப்ரேஷன் பண்றாங்கன்னா எப்படி இந்த ஆப்ரேஷன்ல சக்சஸ் ஆயிடுவோம் அப்படி நம்புறோம் இல்லை. அதே மாதிரி தான் நம்மளுடைய லைஃப்ல நம்பிக்கையை முதல்ல வச்சா சக்சஸ் தானா நடக்கும். என்னங்க இப்ப எல்லாரும் சொல்றாங்க, என்னங்க வருஷ பரட்சி, இந்த வருஷ பிறப்பு பலன்லாம் என்னத்தை கேட்டு நடக்கிறதா நடக்கும் அப்படின்வாங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் ஜோதிடம் பார்க்குறோம்னா, நம்ம போற பாதைய நம்ம எண்ணத்துல அது சரி பண்ண முடியும். நீங்க இந்த உலகத்துல எதை வேணாலும் நினைக்கலாம். நீங்க கோயம்பேட்டுக்கிட்டே நான் ஒரு இடம் வாங்கணும் சார், அண்ணா நகர்ல ஒரு இடம் வாங்கணும், ஆவடியில் ஒரு இடம் வாங்கணும், கோயம்புத்தூர்ல இடம் வாங்கணும், இதுல கரூர்ல இடம் வாங்கணும், தஞ்சாவூர், எது வேணாலும் நினைக்கலாம். நினைக்கிறதுக்கு அடுத்த முயற்சி ஆரம்பிக்கணும். அது ஆரம்பிச்சாதான் அந்த எண்ணம் சக்சஸ் ஆகும். அந்த முயற்சி ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு தசாபுத்திகளும் கிரகங்களும் சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது நாம் அந்த எண்ணத்திலே கடைசி வரைக்கும் பயணிக்கணும். இதுக்கெல்லாம் நம்ம மனசு தான் காரணம். ஒரு மனுஷனை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போறதும் மனிதனுடைய மனம்தான், மிகப்பெரிய தாழ்ந்த நிலைக்கு கொண்டு போறதும் மனிதனுடைய மனம்தான். அகம் பிரம்மாஸ்மி, நான் கடவுள் படம் பார்த்துருப்பீங்க. என்ன இதெல்லாம் சொன்னா யாருக்கும் டக்குன்னு தெரியாது, அதனாலதான் படம் பேரை சொல்லணும். அகம் பிரம்மாஸ்மி, எல்லாமே நாம தான் படைக்கிறோம். நானே கடவுள், நம்ம தான் படைக்கிறோம் வாழ்க்கையில எல்லாத்தையும். இதுவரைக்கும் இத்தனை ஆண்டுகள் நம்ம வாழ்க்கையில எதை படைச்சோம் படைக்கல, இது எல்லாத்தையும் நிப்பாட்டுறோம். இப்ப இந்த வருஷம் நாம படைக்கிறோம். எதிர்பார்ப்புகளை முதல்ல குறைக்கிறோம், இன்னொருத்தவங்களை நம்புறத முதல்ல குறைக்கிறோம். எல்லாரும் ஒரு சபதமே எடுத்துப்போம். இந்த விசுவாவசு வருஷத்துல இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டத்திற்கு, எனக்கு இந்த பயிற்சிகள்லாம் சக்சஸ் ஆகாம போனதுக்கு எனக்கு காரணம் நான் மற்றவர்களை நம்பியதுதான். நான் என்னை என்று நம்புகிறேனோ, நான் என்னுடைய ஒவ்வொரு நாளும் வருஷ பிறப்பு தான் அப்படிங்கிற ஒரு சபதத்தை எடுங்க என்னுடைய அன்பு பிள்ளைகளா. இதுதான் நான் சொல்றது. சபதம் நீங்க எடுக்கணும். நான் எடுத்துட்டேன், நீங்க எடுங்க. இந்த வருஷத்துல என்னைய நான் முதல்ல நம்ப போறேன். எனக்கு என்ன திறமை இருக்கோ அதை வச்சு நான் வெளி உலகத்துக்கு வரப்போறேன். எனக்கு நினைக்கிறத நான் நடத்த போறேன். இன்னொருத்தவங்களை நம்புறத முதல்ல நிப்பாட்டிக்க போறேன்.
இந்த எண்ணம் இருந்துட்டாலும் இந்த வருஷம் நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்க போகுது. சிறப்பா இருக்க போறீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உலகில் இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களும் சகோதரர்களும் சகோதரிகளும் இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து அமோகமான வளர்ச்சியை பெறப்போகிறீர்கள். இது ஆண்டவனின் உத்தரவு. இது ஆண்டவனின் உத்தரவு. நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ள வாங்க. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு ராசிக்கும் நான் இப்ப பலன்களை ஆரம்பிக்கிறேன். ஆள் உயர்ந்த அளவுக்கு அறிவு வளரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அறிவால் புரட்சி செய்யக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டா கடகராசிக்காரர்கள் தான். உதவி செய்யக்கூடிய மனம், மற்றவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய எண்ணம், இது எல்லாம் கடவுள் குடியிருக்கிற இடத்துல மட்டும்தான் இருக்கும். இந்த கடவுள் எங்க குடியிருப்பார்னா கடகராசியில தான் குடியிருப்பார். கடகம் சந்திரனை ஆட்சி பெற்றவர். சந்திரன் யாரு? அறிவு. அறிவுங்கிற திறவுகோல் தான் நம்ம வாழ்க்கையில பல விஷயங்களை திறப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட அறிவு ஆற்றல் பெற்றவர்கள் கடகராசிக்காரர்கள். இந்த இப்போ நீங்க இப்ப பார்க்கும்போது நீங்க இதை கண்டிப்பா பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட சொல்லணும். பாரு பாரு, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கோ. இவ்வளவு நாள் நீ என்னையெல்லாம் என்னமோ நினைச்சிய, அந்த ஆள் சொல்றாரு பாரு, நான் தான் கீ, நான் இல்லைன்னா ஒன்னும் திறக்காதீங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம், சொல்லி காட்டலாம், தப்பே இல்லை. ஆமா, அதாவது உலகமே பல விஷயத்தை ஆசைப்பட்டாலும் கடகராசி ஒண்ணு ஆசைப்பட்டதுன்னா நடந்துடும். ஆனா கடகம் ஆசைப்பட்டாதான் நடக்கும். அப்ப நிறைய ஆசைப்படணும். விசுவாவசு வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 இந்த கடகத்திற்கு கிடைக்குது. ஆமா, சனி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஓப்பனிங்ல என்ன பண்ணிட்டாருன்னா, சனி 10, அதாவது பாத்தீங்கன்னா அஷ்டமத்திலிருந்து 9வது வீட்டுக்கு வந்துட்டாரு. 9th பிளேஸோடய நீங்க என்ட்ரி ஆகுறீங்க விசுவாவசு வருஷத்துல. கடந்த காலத்துல புழிந்து எடுத்தக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் இப்ப காய போட்டு இஸ்திரி போட்டு இப்ப நல்ல இன்னொருத்தங்க சொல்லுவாங்க, சட்டையை போடும்போது ஒரு சந்தோஷம் இருக்கு தெரியுமா? அந்த சந்தோஷம் இந்த வருஷத்துல கிடைக்க போகுது. கடந்த காலத்துல எப்படி இருந்தது? காய போட்டு புழிஞ்சி காய போட்டு இஸ்திரி போட்டு படாத பாடுபட்டாச்சு. விடியுமா? அப்படி போச்சு. இப்ப விடிவு உண்டு. கடகத்திற்கு விடியக்கூடிய நேரம், நல்ல நேரம். சந்தர்ப்பங்கள் எல்லாம் அப்படியே அம்பாள் நிறைய கொடுக்க போறா. துர்க்கைன்னு சொல்லுவாங்க. அந்த துர்க்கை அம்மனை இந்த வருஷம் முழுக்க வழிபாடு பண்ணுங்க. அம்பாளுடைய மந்திரத்தை சொல்லுங்க. விசுவாவசு வருஷத்துல துர்க்கை மந்திரத்தை சொல்லுங்க. வெற்றி தான். ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். அந்த துர்க்கை அம்மன் வெற்றியை கொடுக்கக்கூடியவள், ஜெயத்தை கொடுக்கக்கூடியவள். அதுவும் சாதாரண பர்சன்டேஜ் கிடையாது, 100%. இந்த ஸ்டார் எத்தனை ஸ்டார் லாஸ்டா இருக்கோ அத்தனை ஸ்டார். அப்ப இந்த வருஷத்தை பொறுத்தவரை கடகத்திற்கு திருப்திகரமான வருஷம். இந்த வருஷத்துல உங்க கனவுகள் நிறைய ஜெயிக்க போறீங்க. ஆடம்பரமான வாழ்க்கையை பத்தி யோசிக்க போறீங்க. அதற்காக ஒரு அடித்தளத்தை நீங்க ஆரம்பிக்க போறீங்க. சொசைட்டியில ஒரு நல்ல பேர் எடுக்க போறீங்க. இந்த உலகம் உங்களை மெச்ச போகுது, பாராட்ட போகுது. உலக பழிகளிலிருந்து நீங்க விடுதலையாக போறீங்க. உங்க மேல பாவம் பழி இதெல்லாம் சுமத்தப்பட்டிருந்தா இதிலிருந்து நீங்க விடுதலையாக போறீங்க. நீங்க எல்லாம் எங்க ஜெயிக்க போறீங்க, நீங்க எல்லாம் எங்க வாழ போறீங்க, நீங்க எல்லாம் எங்க நல்லா இருக்க போறீங்கன்னு கேட்டிருப்பாங்கல்ல, அவங்க முகத்துல எல்லாம் கரி பூசுற நேரம். இந்த விசுவாவசு வருஷத்துல கடகராசி ஜொலிக்க போறீங்க. அப்ப என்ன ஆகும்? உங்களை கண்டு பயந்தவர்கள், வெறுத்தவர்கள், இவங்க எல்லாம் உங்ககிட்ட இணைய போறாங்க. இந்த வருஷத்துல நீங்க பொறுமையை ரொம்ப காப்பாற்றணும். பொறுமை உங்கள்கிட்ட ரொம்ப கூடி இருக்கணும். ஒரு பேச்சு பேசினாலும் அர்த்தமான பேச்சு பேசுங்க. அர்த்தமற்ற பேச்சுகளே வேண்டாம். கடகத்துக்கு பேச்சை குறைச்சிருங்க, ரொம்ப குறைங்க. ஏன்னா நல்ல நேரம் வந்துருச்சு. நல்லவங்க எல்லாம் பாருங்க, பெரிய மனுஷங்கள்லாம் பாருங்க, பேசவே மாட்டாங்க.
பேச்சு குறைய குறைய நம்ம நல்லா வந்துகிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். அப்ப இந்த கடகராசி சின்ன பிள்ளையா நீங்க இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, பேச்சை குறைச்சிருங்க. உங்களை பெரிய அளவில் கொண்டு போயிடும். இலக்கையே நோக்கிட்டு இருங்க. என்ன நினைக்கிறீங்களோ அதை மட்டுமே மைண்ட்ல வைங்க. அதை பேச்சு மூலமா கொண்டு போக வேண்டாம். நீங்க பெரிய மேடை பேச்சாளராகவே இருந்தாலும் மைக்கில் போய் உட்காந்துட்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிங்க. மைக் டெஸ்ட் ஆரம்பிக்கிறது. அதுக்கு முன்னாடி நடந்து போகும்போது, உட்காரும் போது, கார்ல போகும்போது பேசாதீங்க. ஏன்னா அவ்வளவு பவர் இந்த வருஷத்துல கிடைக்குது. அவ்வளவு பவர், அந்த எனர்ஜி எல்லாம் செயலாக காட்டணும். ரொம்ப நாள் கஷ்டங்கள்லாம் தீர்ந்து, ரொம்ப நாள் எதிர்பார்த்த வெற்றிகள்லாம் கிடைக்கிற நேரம். சனி சப்போர்ட் பண்ற. சனி சப்போர்ட் பண்ற. குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார். விரயஸ்தானம், சுப விரயம். உங்களை உயர்த்துவதற்கு உங்க புத்திசாலித்தனத்தை அதிகமா நீங்க விரயம் பண்ணணும். புத்தியை விரயம் பண்ணணும், நேரத்தை விரயம் பண்ணணும், நிறைய படிக்கணும். இந்த தடைப்பட்ட கல்வியெல்லாம் இப்ப சேரும். நல்லா கல்வி உயர்வு ஏற்படும். படிக்க வேண்டிய காலகட்டம். பள்ளிக்கூடம் போய் படிக்கிறது மட்டும் இல்ல, கல்லூரி போய் படிக்கிறது மட்டும் இல்ல, வாழ்க்கை பாடத்தையும் படிக்கக்கூடிய காலம் கடகத்திற்கு. சில பேரை புரிஞ்சுக்கிற காலம். நல்ல நேரம். கணிசமா பண வருமானங்கள் அதிகமாகும். ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் ஹை லுக் கிடைக்கும். ஹை அத்தாரிட்டி, ஹை லுக். உங்க ட்ரெஸ் சென்ஸ் மாத்துறதுல இருந்து, உங்க ஃபேஷியல்ல இருந்து உங்களை பெரிய அளவுல கௌரவத்திற்கு கொண்டு போகக்கூடிய அற்புதமான வருஷம். நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பாஸ் ஆகும். சினிமா துறையில உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். சினிமா துறையில கடன்ல சிக்கிருப்பாங்க கடகராசிக்காரவங்க. 5 வருஷத்துல சினிமா துறையிலையும் அரசியல்லையும் வியாபாரத்தில் இருக்கிறவங்க மிகப்பெரிய சொல்லுன்னா கடன்ல போய் சிக்கிடுவீங்க. அந்த கடன்ல இருந்து மீண்டு வரக்கூடிய நேரம். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கும் உங்க கையில. அந்த ப்ராஜெக்ட் மூலமா அந்த கடன் நிவர்த்தி ஆகும். ஏஜென்சி எடுத்திருக்கிறவங்க இவங்கெல்லாம் பல சிரமத்துக்கு ஆளாயிட்டீங்க. ஃபேக்டரிஸ் வச்சிருக்கீங்கல்ல, ரன் பண்றீங்கல்ல, அதுல முதலீடுகளை போட்டு மிஷினை தேவையில்லாம வாங்கி போட்டு கடன்ல சிக்கின உங்களுக்கு இந்த கடகராசிக்கு இந்த விசுவாவசு வருஷம் கடனிலிருந்து விடுதலை. அப்ப வருமானத்தை அதிகரிக்க போகுது. முன்னாடி போட்ட பிளான் இப்போ உங்களுக்கு கிளிக் ஆக போகுது. இப்ப மக்கள் மத்தியில நீங்க வைரல் ஆக போறீங்க. கடகராசிக்காரங்களே, நீங்க இன்ஸ்டா பிரபலமாக போறீங்க, யூடியூப்ல பிரபலமாக போறீங்க. ஆமா, நிச்சயமா சொல்றேன். நீங்க நியூஸ்ல எல்லாம் வர போறீங்க. நல்ல பொசிஷன், நல்ல குட் நியூஸ் நிறைய கிடைக்க போகுது உங்களை பத்தி. அப்ப கடகத்திற்கு இது ஒரு அற்புதமான நேரம். மாயை, ஒரு மாயை சக்தி. என்ன சார் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, நடக்குமா? நடக்கும். நம்மளையே மேஜிக் பண்ணும். ஏன்னா அவ்வளவு வலி இல்லை, அவ்வளவு அடி இல்லை, எம்புட்டு வெளியில சொல்ல முடியலப்பா. ஒரு தேள் கொட்டினா பரவாயில்ல, அது இந்த உதட்டிலேயே தேள் கொட்டி வச்சிருக்கு. ஒன்னும் சொல்ல முடியல, இப்படியே புத்திக்கிட்டு இருக்கும். 5 வருஷம் போயிடுச்சு. இப்பதான் பிறப்பு, நல்ல நேரம். பிறந்ததோடைய அரிது, பிறப்புடைய ரகசியம். முதல்ல கடன் அடையும். நல்லா தெரிஞ்சுங்க. பணத்தை பெருக்குவதற்கு வழி கிடைக்கும். உங்க மூளை இப்ப கெட்டவர்களை தட்டிட்டு நல்லவர்களை சேர்த்துக்கும். எவங்கிட்ட திறமை இருக்கோ அவனோட உங்களை சேர்க்கும். திறமை இருக்கிறவனை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இவ்வளவுதான். இந்த திறமை தான் இப்ப உங்களை கொண்டு போக போகுது. உங்க அறிவு, இன்னொருத்தனுடைய திறமை, ரெண்டும் சேர்ந்து இந்த குதிரை ஓட போகுது. இந்த குதிரை ஓட போகுது. ரிக்ஷாக்காரன் படத்துல எம்ஜிஆர் புரட்சி தலைவர் குதிரை ஒரு பாட்டு ஒன்று வரும். அது மாதிரிதான். இதான் நேரம், நல்ல நேரம். ஓடு ராஜா. இந்த நேரத்தை நீங்க தவற விட்டுறாதீங்க கடகராசிக்காரர்களே. உங்களுடைய மனசுல மட்டும் இல்ல, உங்களுடைய வாழ்க்கையில புன்னகை மலர்ந்து இருக்கும். இது நல்ல நேரம். பிரிஸ்கா இருங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்தை சரியா புரிஞ்சுப்பீங்க. இதுதானடா உலகம், இம்புட்டு நாள் இப்படிதானடா என்னை வச்சு செஞ்சீங்க, நான் திருப்பி வரேன்டா, திருப்பி செய்யறேன்டா அப்படின்னு சொல்ற நேரம். ஆக விசுவாவசு வருஷம் உங்களுக்கு ஒரு வீரத்தை கொடுக்கக்கூடிய வருஷம், ஒரு வரலாறு படைக்கக்கூடிய வருஷம், விட்டதை பிடிக்கக்கூடிய வருஷம். முக்கியமா உங்களுடைய அவமானங்கள், அசிங்கங்கள்
இது எல்லாம் தூக்கி எறிஞ்சி நீங்க ஃப்ரண்ட் பேஜ்ல, அதான் நான் சொன்னீங்களா, நியூஸ்ல கூட பிரபலமா வரப்போறீங்க. வைரல் ஆகக்கூடிய நேரம் ஆரம்பம். வாழ்த்துக்கள். புத்தாண்டு ஒரு நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் கடகத்திற்கு புத்தாண்டு. துர்க்கையை வழிபாடு பண்ணுங்க, ஜெயத்தை கொடுப்பாள், வெற்றியை கொடுப்பாள். திருநீர் பூசிக்கிங்க, நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.